அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிறத பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த திட்டம் சமீபத்தில மத்திய அரசாங்கத்தால தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கு. சரிங்களா? இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 36 ஆல்ரெடி விவசாயம் சார்ந்த திட்டங்கள் நடைமுறையில இருக்கு. அது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் இந்த பிரதான் மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டம் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த திட்டம் 6 வருடங்களுக்கு செயல்பட போகுது. இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட ஆ ரூ. 24,000,00,00,000 செலவுல இந்த திட்டத்த இந்திய அரசாங்கம் வந்து செயல்படுத்த இருக்காங்க. ஸோ, அ கிட்டத்தட்ட 1.7 crore ஃபார்மர்ஸ்க்கு இந்த திட்டம் வந்து பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறது மத்திய அமைச்சரவை சொன்ன ஒரு டேட். சரியா? அதுதான் இந்த திட்டம். இந்த திட்டத்தோடைய நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் புரொடக்டிவிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மேஜர் அப்ஜெக்டிவா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பயிர் பன்முகப்படுத்தலை ஊக்குவித்தல். கிராப் டைவர்சிஃபிகேஷன ப்ரமோட் பண்றாங்க. அடுத்தது போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ கம்மி பண்றாங்க. இரிகேஷன் ஃபெசிலிட்டீஸ அதிகப்படுத்துறாங்க. கிரெடிட் ஃபெசிலிட்டீஸ அதிகப்படுத்துறாங்க. சரியா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழ 100 மாவட்டங்கள் செயல்படுத்த போறாங்க. இந்த திட்டத்த 100 மாவட்டங்கள்ல செயல்படுத்த போறாங்க. என்னென்ன மாவட்டங்களாக இருக்கும்? எப்படி அத தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் புரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அடுத்தது மிதமான பயிர் அடர்த்தி. அதாவது லோ கிராப் இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய ஏரியாஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதே மாரி கடன் கிடைப்பு தன்மை, அதாவது கிரெடிட் டிஸ்பர்ஸ்மென்ட் கம்மியா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ். இந்த கிரைட்டீரியாவ பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ வந்து தேர்வு செய்ய போறாங்க. சரியா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த தேர்வு செயல்முறை இருக்க போகுதுன்னா, தரவு அடிப்படையில அடையாளப்படுத்த போறாங்க. அதாவது இன்ஃபார்ம்டு பாலிசி இன்ஃபார்ம்டு டேட்டா பேஸ்டு ஐடென்டிஃபிகேஷனா இருக்க போகுது. அடுத்தது சமநிலையான பிரதிநிதித்துவம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்டாவது செலக்ட் பண்றது. அடுத்தது வேளாண் மற்றும் பொருளாதார வரைபடமாக்கல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு பங்குதாரர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் தன்தானிய சமிதி இருக்க போறாங்க. அதே மாரி ஸ்டேட் லெவல்ல இருக்க போறாங்க. நேஷனல் லெவல்லயும் இருக்க போறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜிக்கல் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அடுத்ததா வந்து 11 அமைச்சர்கள் இருப்பாங்க. பிரைவேட் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸோட கான்ட்ரிபியூஷனுமே இருக்க போகுது. அடுத்தது செயல்திறன் மதிப்பீடு கண்காணிப்பு. 3C அடிப்படையிலான ஒரு முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருங்கிணைப்பு, ஒத்துழைப்பு மற்றும் போட்டி. ஓகேங்களா? காம்படிஷன், கோஆப்பரேஷன் அண்ட் ஆ ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த 3 அடிப்படையிலான ஒரு விஷயத்த 3C அப்ரோச் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? கன்வர்ஜென்ஸ், கோஆப்பரேஷன் அண்ட் தென் காம்படிஷன். இதே ஒரு அப்ஜெக்டிவ் தான் எதுலயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நித்தி ஆயோகோட ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் புரோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஏடிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நித்தி ஆயோகோட ஏடிபி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் புரோகிராம். அதையுமே கன்வர்ஜென்ஸ், காம்படிஷன் அண்ட் தென் கோஆப்பரேஷன் இந்த 3Cய பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். அந்த ஏடிபிய பேஸ் பண்ணி தான் இந்த திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அதே மாரி கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேபிஐ அப்படிதான். ஸோ 117 கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ பேஸ் பண்ணி இந்த திட்டம் இருக்க போகுது. அதே மாதிரி மந்த்லி டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறது இருக்க போகுது. செயல்திறன் அடிப்படையில அந்த 100 மாவட்டங்கள தரவரிசை கீழ அ லிஸ்ட் அவுட் பண்ணவும் போறாங்க. சரியா? ஸோ அ விரிவான மாவட்ட திட்டங்கள வந்து எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்னா, ஸ்டேக் ஹோல்டர் பார்ட்டிசிபேஷன் மூலியமா உள்ளூர் விவசாயிகள், உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிபுணர்கள், லோக்கல் ஜியோகிராஃபி தெரிஞ்ச ஆட்கள், அதே மாரி லோக்கல் பிரைவேட் கான்ட்ரிபியூஷன் இது எல்லாத்தையும் சேர்த்து மாவட்ட அளவுல திட்டங்கள செயல்படுத்த போறாங்க. அதுல அ டெக்னாலஜி இன்டகிரேஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. லைக் ஏஐ, ஜிஐஎஸ், ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள், அதனுடைய தரவுகள பயன்படுத்துறது, ட்ரோன்கள வச்சு நம்ம பெஸ்டிசைட் அந்த மாரியான விஷயங்கள்லாம் பண்றது. ஸோ இது எல்லாமே பண்ண போறாங்க. அடுத்தது மாதாந்திர கண்காணிப்பு அப்படிங்கிறது கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ பேஸ் பண்ணி ஒரு காம்படிஷன 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ள கிரியேட் பண்றது. அத பேஸ் பண்ணி ரேங்க் பண்றது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள உள்ளடக்கி தான் இந்த பிரதான் மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டத்த தொடங்கியிருக்காங்க. சரியா? ஸோ ஒரு முக்கியமான திட்டம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.